கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை வழி நடத்துகிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறவர், எல்லா நாளிலும் நம்மை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேரும் தேவனே, அநேக மக்கள் உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் வாஞ்சையோடு வசனம் கேட்க கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீர் மாத்திரம் பரிசுத்தராய், நீர் மாத்திரம் உண்மையுள்ளவராய், நீர் எங்களை வழி நடத்துபவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி, பலவீனங்களில் இருந்து விடுவிக்கும் தேவனே. கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும், எல்லா எதிர் சக்திகள், அந்த காலத்தின் கிரியைகள் பூர்ணமாய் ஓரோ குடும்பங்களில் இருந்து விட்டு மாறப்பட கிருபை செய்யும் தேவனே. நாடுகளில் அப்பா உண்மையே துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவனே, உண்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய தினம் வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அநேகர் வியாதியோட, பலவீனதையோட, கண்ணீரோட, பாரத்தோடு இருக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகள் மாற்றி எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தேவன் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதிന്റെ 44வது வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த நாளுகளில் நேற்று தினத்திலும் நாம் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை தியானித்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருக்களை சிநேகிக்கிறவங்களாய் நாம் காணப்படட்டும். நமக்கு விரோதமாய் எழும்புத மக்களுக்கு அதே மக்களை அவங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும். நேற்று தினத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனம் நாம் கேட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவிதம் இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆயிருக்கும் போது இயேசு சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளும் நாம் கவனமாய் கேட்கிற மக்களாய் காணப்படும். இங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதிന്റെ 3வது வசனம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் அதிന്റെ 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் எடுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சவுல் என்பவர் சபைக்கும் மக்களுக்கும் அநேக துன்பங்களை கொடுத்தவனாய் இருந்திருக்கிறது. புருஷர்களையும் ஸ்திரீகளையும் எடுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிடுத ஒருவனாய் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் வீடுகள் தோறும் கடந்து சென்று துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர், இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினவர், அநேகம் அதை மக்களை இந்த விசுவாசத்திலிருந்து அதை பிரிக்கிறதுக்காக பார்த்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினவனாய் இருந்தது. நாம் இங்கே வசனத்தில் வாசிச்சு கேட்டிருக்கிறார், நாம் சத்துருக்களை சிநேகிக்கிறவங்களாய் இருக்கணும், சத்துருக்களை நேசிக்கிறவங்களாய் இருக்கணும். இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பின சவுல்
இந்த மார்க்கத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஓரோ புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அதை கஷ்டப்படுத்தி கொடூரமாய் இந்த விசுவாசத்திலிருந்து தூரமாக்குறதுக்காக, இந்த விசுவாசத்தில் இருக்கிற ஓரோ மக்களையும் அதை அடிக்கிறதுக்கும் துன்பப்படுத்துவதற்கு முன்னாடி கடந்து வந்த சவுல், அவன் செய்தது என்ன? சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போது அந்த சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒருவர் பிற்காலத்தில் இயேசு அவனை தொடுகிறது. சவுல் மக்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கும் போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று ஒரு சத்தத்தை அவன் கேட்க வைத்திருந்தது. அவனுடைய கண்ணுகள் பார்வையற்றதாய் மாற்றப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் கடந்து வந்த புருஷர்களை ஸ்திரீகளை எல்லாம் அவங்கள் சிறைச்சாலையிலே அடைக்க பார்த்திருந்தது. சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர் கர்த்தர் அவனை தொடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்காரனாய் சவுல் காணப்பட்டது, எவ்வளவு பெரிய பாவியாய் சவுல் காணப்பட்டது, சபைக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பாவியாய் எழும்பினவன், ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கொலை செய்ய பார்த்தவன், ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கிச்சவன், விசுவாச மார்க்கத்தில் இருக்கிற இந்த வழியிலே கடந்து சென்ற மக்களை எல்லாம் அடிக்கிறதுக்கும் நொறுக்கிறதுக்கும் சிதறடிக்கிறதுக்குமாக பார்த்த ஒருவர். அந்த நேரத்தில் சபை என்ன செய்திருக்கிறார்? அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் அதுக்கு 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அங்கே சிதறடிக்கப்பட்ட மக்கள், இந்த சவுலினாலே சிதறடிக்கப்பட்ட அநேக மக்கள், அவங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களாய் காணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கிராமங்களில் பட்டணங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மக்கள் கம்மியாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல அநேகர் ரொம்ப தயங்கிக் கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கே வெட்கப்படுத்த மக்கள் இருக்கிறார். நாங்கள் எப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்? அதே நேரத்தில் நமக்கு தெரியும், கொரோனா நாட்களில் எல்லாரும் வேதத்தை எடுத்திருக்கிறார். எல்லா பிரசங்கம் பண்ணாதவனும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார், ஜபிக்காதவனும் ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் தேவனை தேட ஆரம்பிக்குது. இங்கே சிதறடிக்கப்பட்டவங்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவங்க முன் வந்திருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். சவுல் என்பவர்கள் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயப்படுத்தி கொண்டிருந்தவர். பயப்படுத்தி அந்த சீஷர்களை கொலை செய்யும்படி அவன் சீறி பிரதான ஆசிரியரிடத்தில் போயிருந்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் என்பவர் அவர் கர்த்தருடைய சீஷர்களை எல்லாம் பயப்படுத்தி கொண்டிருந்த ஒருவர். அவன் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினவன். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் அதிலே 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் சீஷர்களை பயப்படுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போயவன். அப்போது அங்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற சீஷர்கள், தேவனுடைய விசுவாசத்தில் இருக்கிற மக்கள் அவங்களை பயப்படுத்துதவனாய் காணப்பட்டார், அவங்களை கொலை செய்தவனாய் காணப்பட்டார், கொலை செய்வதற்காக முயற்சி எடுத்தவர். அப்போ துன்பப்படுத நாடுகளில்
நாம் தேவனுக்காக பயன்படுத்த மக்களாய் இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் எழுப்புதவனை பார்த்து நீ எதுக்கு பயப்படும்? சவுல் சபைக்கு விரோதமாய் எழுப்பினவன், சபையை நுறுக்கினவன், சபையை பயப்படுத்தியவன், சபையை கொலை செய்துவிட பார்த்தவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. சவுலை தொட முடியுத, சவுலுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுத. சவுல் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது, சபைக்கு விரோதமாய் எழும்பும் போது விசுவாசிகள் சவுலை துரத்தியது இல்லை, விசுவாசிகள் சவுலை அடித்தது இல்லை, விசுவாசிகள் போய் அந்த ஸ்திரீகளும் புருஷர்களும் சவுலுக்கு விரோதமாய் எழும்பினது இல்லை. அவங்கள் சிதறடிக்கப்பட்ட மக்கள். அவங்கள் சிதறடிக்கப்பட்ட இடத்தில் அவங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் நாம் நமக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை எழும்பும் போது, நம்மை அநேகர் துன்பப்படுத்தும் போது, நமக்கு விரோதமாய் எழும்பும் போது நாம் அவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களாய் காணப்படட்டும். நாம் அந்த மக்களை அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாய் காணப்படட்டும். அதுதான் நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதின் 44ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவங்களே ஆசீர்வதியுங்கள், உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கிற மக்களாய் காணப்படட்டும். உங்களே சபிக்கிறவங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கிறவங்களாய் காணப்படட்டும். ஏனென்றால் கர்த்தர் ஒருவனை எழுப்பி நிறுத்த செய்த தேவன். கர்த்தர் அவருக்கு விரோதமாய் எழும்பிய சவுலே தொட்டு அவனை குணமாக்கி அவனை தேவனுடைய சீசராய் மாற்றிய, தேவனுடைய ஊழியக்காராய் மாற்றிய ஒரு கர்த்தர் அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் அதிலே 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷர்களே ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி தமஸ்கோஸ்க்கு உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினார். இவர் இப்போ தமஸ்கோஸில் உள்ள ஆலயங்களுக்கு விரோதமாய், இவர் ஜப ஆலயங்களுக்கு விரோதமாய் நிரூபங்களை கேட்டு வாங்கின ஒருவர். எப்படியாவது தமஸ்கோஸில் இருக்கிற அந்த சபைகளே, ஜப ஆலயங்களே, அதை பாழாக்க வேண்டும் என்று சொல்லி நிரூபங்களை வாங்கியவன், அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவன். விசுவாசிகளை எல்லாம் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தவன். இயேசு அவனை கட்டி இருக்கிறது. அவன் குதிரையின் மேல் அப்படியே தமஸ்கோசுக்குள்ள ஏற ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அவன் மேல் ஒரு பிரகாசத்தை அனுப்புகிறது. அவனுடைய கண்கள் குருடாய் மாற்றப்பட்டது. அவன் கீழே விழுந்து விடுகிறார். இப்போ குதிரை மேல் அல்ல, இப்போ அவன் அதிகாரத்தின் மேல் அல்ல, அவன் கீழே விழுந்து விடுகிறார். தேவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பும் போது கர்த்தர் அவனை தொட முடியும் என்று சபை நம்பிக்கை வைக்கிறது. கர்த்தர் அவனை தேவனுக்காக பயன்படுத்துவார் என்று சபை நம்பிக்கை வைக்கிறார். அந்த நாட்களில் இருந்த ஜப ஆலயங்களை எல்லாம் பாழாக்கி கொண்டிருந்த ஒருவர், தமஸ்கோஸில் உள்ள ஜப ஆலயங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி நிரூபங்களை கேட்டு வாங்கி அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கட்டி, அவங்களை கண்டுபிடித்தால் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்த ஒருவன் இப்போ கீழே விழுந்து கிடக்கிறார். கண் பார்வையற்றவனாய் கிடக்கிறார். இயேசுவுடைய சத்தத்தை கேட்கிறார். இயேசு அவனோடு பேசுவதை அவன் கேட்கிறார்.
நீ யார் ஆண்டவரே என்று கேட்கிறார். ஒரு நிலைமைக்கு அவன் கடந்து செல்லுகிறான். கண் பார்வையற்றவனாய் கீழே விழுந்து கிடக்குத ஒருவன், எழும்ப முடியாத ஒருவன். அவனுடைய கையில் என்ன இருக்குதார்? அதிகார பத்திரம் இருக்குது, நிரூபங்கள் இருக்குது. அவனுக்கு எல்லா சபையையும் பாழாக்குறதுக்கான அதிகாரம் இருக்கிறது. மக்களை பிடித்து கட்டி சிறைசாலையில் அடைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறது. இப்போ அவனுக்கு கண் பார்வை இல்லை. அவன் எழும்பி நிற்க முடியாத சூழ்நிலை. அவனும் அவனோடு கூட உள்ளவங்களும் கீழே விழுந்து கிடக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எவ்வளவு பலசாலி எழும்பினாலும், சபைக்கு விரோதமாய் எவ்வளவு பலசாலிகள் எழும்பினாலும், கர்த்தர் தொட முடியாத தேவன் என்று இந்த வாசனத்திலூടെ நமக்கு பார்க்க முடியும். அவர் நமக்காக யுத்தம் செய்த தேவன். சவுலாய் இருந்த ஒருவனை தேவன் தொட்டு குணமாக்கி அவனை பவுலாய் மாற்றி தேவனுக்காக பயன்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஊழியம் செய்த ஒருவன் பவுல். தேவனுக்காக அநேகம் காரியங்களை செய்திருக்கிறது. அநேகம் சபைகளை எழுப்பினவர். முன் காலத்தில் அவன் தேவனை துன்பப்படுத்துவனாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனை தொட்டு அவனை மன திரும்பலுக்குள்ளே கொண்டு வரும்போது, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்போது, அவன் தேவனுக்காக பயன்படுத்துவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சுற்றிலும் உள்ளவங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, சத்ருவினே நேசியுங்கள். ஏனென்றால் அவனும் கர்த்தருக்கான மகனாய் காணப்படுகிறான். உன்னை சபிக்கிறவனே நீர் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டது. என்றால் அந்த மக்களும் கர்த்தருக்குள்ளவராய் இருக்கிறது. அவங்களை நாம் ஆசீர்வதிக்கட்டும். அந்த மக்களை நாம் ஆசீர்வதிக்கட்டும். அவங்களுக்காக நாம் ஜெபிக்கட்டும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதிന്റെ 4வது வசனத்தில் சவுல் சொல்லுகிறார், அதை பவுலாய் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அநேக இடத்தில் சாட்சியங்கள் சொல்லப்படும் போது அவர் சொல்லப்படுத வசனம் அப்போஸ்தலர்கள் 22ஆம் அதிகாரம் அதிന്റെ 4வது வசனத்தில், நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைசாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவரே சொல்லுகிறார், நான் மரண பரியந்தம் இந்த மக்களை துன்பப்படுத்தியவனாய் இருக்கிறார். புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைசாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் அதை துன்பப்படுத்தியவனாய் நான் காணப்பட்டேன். மக்களை துன்பப்படுத்திய ஒருவன், சபைக்கு விரோதமாய் எழும்பினவன், சபையை பாழாக்கினவன், ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கட்டி சிறைசாலையில் ஒப்பு கொடுத்தவன் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சீஷராய் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவனுக்கு புது பேராய் பவுலாய் அவன் மாற்றப்பட்டிருக்கிறது. உனக்கு முன்பாக துன்பப்படுத்துதவன் இருக்கும் போது, உன்னை சபிக்கிறவன் உனக்கு முன்பாக இருக்கும் போது, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் போது அவங்களுக்காக நாம் ஜெபிக்கட்டும். பவுல் சபையை துன்பப்படுத்தினவன், பவுல் சபையை அழிக்க பார்த்தவன். இன்றைக்கு கர்த்தர் அவனை தொட்டிருக்கிறார். நம்ம என்ன சொல்லும்? அவன் சபையை உடைக்க வந்தவன், அவன் சபையை அடிக்கிறவன், மக்களை துன்பப்படுத்துதவன், அவன் மக்களை கொலை செய்தவன். நமக்கு அவனை தேவையில்லாத நம்ம சொல்லும். கர்த்தர் அப்படி சொல்லியதில்லை. அவனை தொட்டார், அவனுக்கு மன திரும்பலை கொடுத்தார். இப்போ கர்த்தருக்காக பயன்படுகிறார். இதுதான் தேவன் விரும்புதா ஒரு மன திரும்பல், தேவன் விரும்புதா ஒரு ஜபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். உன்னை சபிக்கிறவங்களுக்காக அவங்களை ஆசீர்வதியுங்கள், அவங்களுக்காக ஜெபியுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அதிന്റെ 13வது வசனம் வாசிக்கும் போது, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது
என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்படுத்தி இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். அப்போ அப்போஸ்தலராகிய பவுல் அவர் சொல்லுகிறார், யூத மார்க்கத்தில் நான் இருந்தேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் நடந்தேன். நீங்க அது கேள்விப்பட்டிருக்கும். நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தின ஒருவன், அதையே பாழாக்கின ஒருவன். இன்றைக்கு அவர் கர்த்தருக்காக பயன்படுத ஒருவராய் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு முன்பாக உன்னை பாழாக்குறதுக்காக வருகிறவரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அவனுக்காக ஜெபிக்கட்டும். அவனை கர்த்தர் தொடுவார். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவார். தேவன் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். நாம் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்ணுகளை மூடலாம். கேருபீங்கள் சேராபீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீங்கள் சேராபீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு கேட்ட வசனங்களை நினைவு கூறி நாம் எல்லாரும் ஒருவரப்பட்டு ஜெபிக்கட்டும். தேவன் நம் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வார். நமக்கு விரோதமாய் எழும்புத சத்துருக்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பக்கூடாது. நாம் அவங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படட்டும். நம்மை சபிக்கிறவங்களே நாம் ஆசீர்வதிக்கிறவங்களாய் காணப்படட்டும். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். தேவனே, இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பும். தேவனே, ஒவ்வொரு மக்களும் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கிறவங்களாய் காணப்பட, நமக்கு விரோதமாய் எழுபத மக்களுக்காக ஜெபிக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய தினம் விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாற்றப்படட்டும். ஒரு மக்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். வியாதியோடு, பலவீனதையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு அநேக மக்களாய் இருக்கும் போது வியாதி படுக்கைகளை மாற்றி தேவனே நீர் தொட்டு அவங்களை குணமாக்கி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக மக்கள் ஹாஸ்பிட்டல்களிலும் வீடுகளிலுமாய் வியாதியோடு பலவீனதையோடு இருக்கும் போது தேவனே அவங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை கொண்டு நிரப்புதகமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தாவே ஓரோ மக்களையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாடுகளில் எக்ஸாம்கள் எழுதப்படுத அந்த ஸ்ருதிக்காக சுவாதிக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்களுக்கு நல்ல புத்தியும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதி. அதே மாதிரி எக்ஸாம்கள் எழுதப்படுத எல்லா பிள்ளைகளையும் உடைய காரியத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். தேவனை எல்லாவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாடுகளில் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். புத்தியால், ஞானத்தால், கிருபைகளால் நிரப்பி இந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, அந்த ட்ரைனிங்களில் அதுக்கப்புறம் உள்ள எக்ஸாம்களில் எல்லாம் உம்முடைய சாநித்தியம், உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். கேரளா பகுதியில் இருக்கிற அந்த மகனுக்காக, பிதாவுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, அந்த மகனுடைய கால்களின் மேல் இருக்கிற வலிகள், பலவீனங்கள் பூர்வமாய் எடுத்து மாற்றி சௌக்கியத்தை நீர் கட்டளையிடும்.
தேவனே, அந்த வீடுக்குள்ளேயும் சுற்றிலும் தேவா தூதன்மார் இருக்கட்டும், எல்லா எதிர் சக்திகள் எரிக்கப்படட்டும். இந்த மகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. ஸ்ரீதேவி சிஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி. இந்த நாடுகளில் ஜெபிக்க சொல்லி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் கூட இருந்து வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன்.